எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க கூகுள் ஆட்சனில் நம்ம அக்கௌண்ட் நம்பர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது. அதுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு ஆட்சன் டைப் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணோடனே பாருங்கள், ஒரு 5 செகண்டில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் டாலர் சிம்பிள் காட்டுது. அந்த டாலர் சிம்பிள் வந்து 3 டாட் இருக்குது. அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அது பேமெண்ட் இன்ஃபோன்னு வரும். அது கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். 5 செகண்ட் ஆகும் இது ஓப்பன் ஆகிறதுக்கு. பாருங்கள் டாலர் சிம்பிள் வந்துச்சு. மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்க கீழே பாருங்கள் ஹவ் யூ கெட் பேடுன்னு இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைக்கணும். இதில் பாருங்கள், நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் எதுவும் மென்ஷன் ஆகலை. நான் இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பேமெண்ட் மெத்தடு கிளிக் பண்ண போகலாம். ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. பாருங்கள் மேலே வந்து 3 லைன் இருக்குது. அது கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணாலும் சேம் அதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். 2 மெத்தட் நீங்கள் எதனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது பாருங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அது கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நம்மளுடைய பேங்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபுல்லாக இதில் வந்துடுச்சு. மேல் டாப்பில் வந்து பெனிஃபிஷரி இருக்குது. அது வந்து நம்ம ஆப்ஷனல் தான், நிறைக்க தேவையில்ல. அடுத்தது நேம் ஆன் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, பேங்க்னு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நம்ம பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ அதே பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நேம் ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி, எஸ்பினா எஸ்பிஐ பேங்க்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரி பண்ணணும். ஷிஃப்ட் கோட் நம்பர் ஆட் பண்ணணும். அடுத்து அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணணும். மறுபடியும் அதே சேம் அக்கௌண்ட் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் வந்து டிக்கில் தான் இருக்கும். அது டிக்கை விட்டுருங்க. அடுத்தது வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் அன்டிக் பண்ணக்கூடாது. பாருங்கள் எல்லாம் நிறச்சிட்டேன். நான் நிறச்சிட்டு இப்போ வந்து சேவ் பண்ண போகிறேன். டிக் பாக்ஸ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் வந்து கூகுள் ஆட்சனில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் இதில் 4 ஃபிகர் காட்டுது, பேர் காட்டுது. இவ்வளோ தாங்க வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் கூகுள் ஆட்சனில் வந்து ஆட் பண்ணுறது மெத்தேடு. இவ்வளோ தான். இதில் பாருங்கள் நம்மளுடைய பேர் வந்துடுச்சு. 4 அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 ஃபிகர் காட்டுது. இது மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி கூட செக் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட்சன் டைப் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. அதுலேயும் பாருங்கள் 3 டாட்டில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை மேலே போய்ட்டு 3 லைன் இருக்குங்க, அதுலேயும் கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேமெண்ட்டுன்னு இருக்குது, பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேமெண்ட் இன்ஃபோ 5 செகண்டில் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் டாலர் வந்துடுச்சு. கீழே அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா இப்போ ஹவ் யூ கெட் பேடு வந்துடுச்சு. அதில் பாருங்கள் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் என்னுடைய பேரும் வந்துடுச்சிங்க. அவ்வளோதான். வந்து இது இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம வந்து மெயிலும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது ஜிமெயிலில் போய்ட்டு நம்ம மெயிலும் பார்த்துக்கலாம். பாருங்கள் கூகுள்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு. இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் அப்டேட்டட் ஃபார் குமார் பிஎம்னு சொல்லிட்டு வந்துடுச்சுங்க. நான் வந்து அக்கௌண்ட் நம்பருடைய பேர் போடுறது அது அப்டேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து கூகுள் ஆட்சனில் வந்து அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக நிறச்சிடுங்க. உங்களுக்கு வந்து நிறைக்க தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.